மேஷம். இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப நெருங்கிய ராசி அப்படின்னே சொல்லலாம். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்களால் அவர்களின் குடும்பம் நிச்சயமாக எதிர்காலத்தில் வளர்ந்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. காரணம் என்னன்னா, ஏணியாக இருக்கக்கூடியது இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள். உங்களின் உயரத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் உங்கள் கணவரின் உயரத்தை பற்றியும், உங்கள் பிள்ளைகளின் உயரத்தை பற்றியும், உங்கள் குடும்பத்தின் உயரத்தை பற்றியும் அனுக்ஷணமும் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆமாம், உங்களுக்கென்று ஆசையே இருக்காது. உங்கள் குடும்பம் வளர்ந்தால் போதும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொண்ட நீங்கள் அதிகாலையில் எழுந்ததுமே கிழக்கு திசையை நோக்கி எனக்கு இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களும் மேலும் பல மடங்காக பெருக வேண்டும் அப்படின்னு வேண்டுங்க. மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் விலகும். நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, ஆதவனுக்கு முன் எழ வேண்டும். மிகப்பெரிய அளவில் இந்த ஜெகத்தையே மேஷ ராசி பெண்களால் ஜெயிக்க முடியும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு முறை காலை நீங்கள் எழுந்ததுமே மதிய வேளையில் உடல் அசதியாக இருக்குது அப்படின்னு தயவு செய்து படுக்கையை நோக்கி செல்லாதீங்க. காரணம் என்னன்னா, காலையில் நீங்கள் எழுந்ததுமே பூஜை அறையில் தெய்வத்தை பூஜித்த பிறகு உங்களின் வேண்டுதலுக்கு ஏற்றவாறு பல தெய்வீக சக்திகள் உங்களின் இல்லத்தை தேடி வந்து உங்களை சேர்ந்து அடையும். அப்படி வந்ததற்கு பிறகு மதிய வேளையில் நீங்கள் உடல் அசதியாக இருக்கு அப்படின்னு படுக்கையை நோக்கி செல்லும் பொழுது தேடி வந்த தெய்வம் உங்களின் இல்லத்தை விட்டு விலகி செல்லும். அப்படி செல்லும் சமயத்தில் மூதேவி நிச்சயமாக உள்ளே அடியெடுத்து வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாமே ஏற்படுத்தி தரக்கூடாது. அசதியாக இருக்கும் சமயத்தில் நீங்கள் கந்த புராணத்தை படிக்க ஆரம்பிங்க, வேல்மாறலை படிக்க ஆரம்பிங்க. படிப்பதற்கு நமக்கு எண்ணற்ற நூல்கள் இருக்கும் பட்சத்தில் தயவு செய்து இனி மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மதிய வேளையில் படுப்பதை தவிர்க்கணும் அப்படின்னு அடியேன் இந்த இடத்துல உங்களை கையெடுத்து கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மிகப்பெரிய அளவில் உங்களால் உங்களின் குடும்பம் ஜெயிக்க போகிறது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மதிய வேளையில் அசதியாக இருக்கு அப்படின்னு தயவு செய்து உங்களின் கண்களை மூடி நீங்கள் ஓய்வு எடுக்கக்கூடாது. காலையில் விழித்த கண் இரவில்தான் மூடப்பட வேண்டும். ஏன்னா இரவில் நீங்கள் தூங்கும் பொழுது நிச்சயமாக பூஜை அறைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய உங்கள் மனதிற்கு பிடித்த தெய்வத்திடம் உங்களின் தேவைகளையும் ஆசைகளையும் கண்ணீர் விட்டு அழுது சொல்லிட்டு தான் போறீங்க. எனக்கு நல்லா தெரியும், மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தெய்வத்திடம் ஒவ்வொரு நாளும் இரவில் அழுது மனதார கும்பிட்டு தான் படுக்கவே போறீங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் காலையில் விழித்த கண் இரவில் சிந்தக்கூடிய 2-3 சொட்டு கண்ணீருக்கு அதீத சக்தி உண்டு. உங்களின் கண்ணீர்கள் நிச்சயமாக இந்த மண்ணில் வைரமாக ஜொலித்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் மதிய வேளையில் உறங்குவதை தவிர்த்தால் உங்களின் வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் ஆதி காலத்தில் நம்முடைய முன்னோர்களின் வழக்கமும் இதுதான். ஆதவனுக்கு முன் எழுந்து ஆதவன் மறைந்த பிறகே அவர்கள் ஓய்வு எடுப்பார்கள். அதை நாமும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். இரண்டாவது விஷயம், மனதில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் உங்கள் முகத்தில் புன்னகை இருக்க வேண்டும். நீங்கள் அகத்தில் இருப்பதை முகத்தில் காட்டாமல் முகத்தை எப்போதும் புன்முறுவலோடு வைத்து கொள்ளும் பட்சத்தில் அந்த மகாலட்சுமி உங்களின் இல்லத்தை தேடி வந்தே தீர்வாள். ஏன்னா மகாலட்சுமியுடைய முகம் தாமரை மலரை போல தங்கமாய் ஜொலிக்கும். பொதுவாகவே ஒரு பெண் என்பவள் மகாலட்சுமியின் அம்சத்தை கொண்டவள் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால தான் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது மகாலட்சுமியின் அம்சத்தை கொண்டவளை போல் இருக்கின்றாள் அப்படின்னு கையெடுத்து கும்பிட தோன்றுகிறது. மிகப்பெரிய அளவில் ஒரு பெண் நினைத்தால் இந்த ஜகத்தையே ஆள முடியும்.
அதே பெண் நினைத்தால் இந்த ஜகத்தில் மாபெரும் பிரளயத்தை உருவாக்க முடியும். திரௌபதியின் கோபத்தாலும் கண்ணகியின் கோபத்தாலும் மாபெரும் அழிவு ஏற்பட்டதை புராணங்கள் நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. அதனால் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இனி கோபத்தை தவிர்த்து உங்கள் மனமும் முகமும் புன்னகையோடு இருக்குமாறு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நீங்கள் நேற்று பயன்படுத்திய வஸ்திரத்தை இன்று பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் புதிய வஸ்திரத்தை அணிவதால் மிகப்பெரிய அளவில் உங்களின் மனோசக்தி வளர்ந்தே தீரும். நீங்கள் எந்த அளவுக்கு பழைய துணிகளை, அதாவது துவைக்காத துணிகளை உபயோகப்படுத்தாமல் இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களின் இல்லத்தில் மகாலட்சுமியின் கடாட்சம் நடனமாடும். உங்களின் இல்லத்தில் வாசைக்காலிற்கு மேல், அதாவது உங்களின் இல்லத்தில் உள்புறத்தை பார்த்தவாறு மகாலட்சுமியின் படத்தை நீங்கள் வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் பட்சத்தில் அந்த தேவி உங்களின் இல்லத்தை உள்ளே பார்த்தவாறு எந்நேரமும் இருப்பாள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களின் வீட்டிற்குள் செல்வம் பல மடங்காக பெருகிக் கொண்டே இருக்கும். கடனிலிருந்து நிச்சயமாக உங்களால் விடுபட முடியும். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் தெய்வத்திற்கு இணையானவர்கள் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உங்களின் நெற்றி பொட்டில் எந்நேரமும் நீங்கள் குங்குமத்தை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். குங்குமம் என்பது பராசக்தியின் அம்சத்தை கொண்டது. அப்படி இருக்கும் சமயத்தில் நீங்கள் அனுக்ஷணமும் பராசக்தியின் சக்தியை உங்களுடன் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த தீய சக்தியும் உங்களை இனி அணுகவே அணுகாது. நம்பிக்கையோடு இருங்க. எப்பேற்பட்ட கண் திருஷ்டிகளும் பொறாமைகளும் இனி உங்களை வீழ்த்த முடியாது. மேஷம் மண்ணில் புதைந்து இருக்கலாம், நிச்சயமாக ஏதோ ஒரு நாள் விருட்சமாய் வளர்ந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உங்களின் பிள்ளைகளின் வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களின் செயல்களால் உங்களின் குடும்பம் நிச்சயமாக வளர்ந்தே தீரும். பொதுவாகவே ஒரு பெண் என்பவள் பூமாதேவிக்கு சமம் என்பார்கள். அது மாற்ற முடியாத, மறுக்க முடியாத உண்மையும் கூட. தன்னையும் காத்து கொண்டு தனக்காக இருப்பவர்களையும் அனுக்ஷணமும் காத்து கொண்டு அவர்களின் வளர்ச்சிக்காக தன்னுடைய வளர்ச்சியை அழித்து கொண்டு மிகப்பெரிய அளவில் இந்த ஜகத்தில் உயரக்கூடிய தன்மையை கொண்டவள்தான் பெண். அப்பேற்பட்ட மேஷ ராசியில் இருக்கக்கூடிய உங்களால் உங்களின் வாழ்க்கையும் உங்களின் குடும்பமும் வளர்ந்தே தீரும். உங்களை யாரெல்லாம் ஏளனமாக பேசினார்களோ அவர்கள் முன்னால் நீங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தெய்வ சக்தியால் வளர போகிறீங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நம்பிக்கையோடு இருங்க, நல்லது மட்டுமே தான் நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். உங்களின் செயல்களால் உங்களின் வாழ்க்கை மாறியே தீரும். எந்த ஒரு குடும்பத்தில் பெண்கள் மேஷ ராசியில் இருக்கின்றார்களோ அந்த குடும்பம் நிச்சயமாக தெய்வத்தின் அனுகிரகத்தால் அனுக்ஷணமும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மேஷ ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனுக்ஷணமும் இரவில் தூங்கும் பொழுது கூட தான் வளரவில்லை என்றாலும் தன் குடும்பம் வளர்ந்தே தீர வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெண்களின் ஆசைகளும் நிறைவேறும். உங்களுக்காக, உங்கள் சார்பாக நானும் அந்த தெய்வத்திடம் பிரார்த்தனையை வைக்கின்றேன். நிச்சயமாக நல்லது மட்டுமே தான் நடக்கும். தனித்து வழி நடக்கும் எனதிடத்து ஒரு வலத்து இரு புறத்து மறு கடத்திரவு பகுற்றுணையதாகும். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.